நம்ம எதனாச்சும் ப்ராடக்ட் வாங்கினோம்னா அதில் அவங்களோட லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல தாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அவரோட லோகோ வந்து பதிச்சிருக்காரு. எதுலன்னு கேட்குறீங்களா? லங்ஸில் தாங்க. ரீசெண்டாக விஞ்ஞானிங்க வந்து மனுஷனோட லங்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சவுண்ட் கேளுங்க. யாவே 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 யாவேன்னு உச்சரிக்குது. ஒவ்வொரு மூச்சிலும் உண்மையான கடவுளின் பெயரை கவனிக்கும் விஞ்ஞானிகள் நமது மூச்சு கடவுளின் பெயரை உச்சரிக்கிறது. பைபிள் சொல்லுது, பைபிள்ல வசனம் இருக்கு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி சுவாசத்தை அவன் நாசில ஊதினார், மனுஷன் ஜீவத்துவமானான். ஆதியாகமம் 2:7. நீதிமொழியிலும் இருக்கு 20:27. மனுஷனோட ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். உயிர் இருக்கும்போது ஆண்டவர் யார் எனக்கு தெரியல, அந்த உயிர் பிரியும் போது தன்னை படைச்ச ஆண்டவர் விட்டு அது திரும்புது. இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம எல்லாரையும் படிச்சது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தெரியுது. ஜீசஸ் லவ்ஸ் யூ. மே காட் பிளஸ் யூ ஆல்.